ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன குட்டி குட்டி விஷயங்களை செய்யணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அதிகாலையில் நம்ம விளக்கை ஏற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முந்தின நாளே ஒரு சில வேலைகளை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், மண்டே ஈவினிங்கே கொஞ்சம் வாசலெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா பெருக்கிட்டு நிலைவாசலெலாம் நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாகவே மாஃப் போட்டு தொடச்சிட்டேன். படி எல்லாமே பெருக்கி விட்டுட்டேன். ஏன்னா காலையில் நம்ம செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது ஈவினிங்கே முடிஞ்ச அளவு நான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டேன். இது மண்டே ஈவினிங் எடுத்த விளாக் தான் இது. இந்த வேலையெல்லாம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே அடுப்பில் பால் வச்சாச்சு. ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் ஒரு சில ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் காஃபிலாம் எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க. நம்ம கிச்சனில் நின்று காஃபி போட்டு கொடுத்தா தான் அவங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலைகளை நம்ம ரொட்டீனாக செஞ்சுட்டு தான் இருக்கணும். எந்த வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது இல்லையா. அப்படியே உருளியும் சுத்தம் பண்ணி புது தண்ணி மாற்றி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு பூ போட்டு அதையும் வச்சாச்சு. அப்புறம் எலுமிச்சை பழத்தையும் போட்டு அதையும் நிலைவாசலில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கோலமாவு சுத்தமாகவே இல்லை, தீர்ந்து போயிடுச்சு. சரி சொல்லிட்டு அதையும் கடையில் ஒரு பாக்கெட் 13 ரூபா அதையும் வாங்கி பச்சரிசி மாவு போட்டு கலந்து வச்சாச்சு. அந்த பச்சரிசி மாவு கலந்து போட்டோம்னா உண்மையாக கோலம்லாம் நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு தெரியும். நம்ம அப்படியே வெளியில் நமக்காக காத்து கொண்டு இருக்கோம். அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் அப்படியே பிஸ்கெட் போட்டுட்டு அப்படியே வாசல் பெருக்கி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு கோலம், ரங்கோலி கோலம் மாதிரி தான் போட்டிருந்தேன். வாசல்படியில் தாமரை கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தாமரைப்பூ கோலம் போட்டால் சின்னதாக ஒன்று போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோலம் கோலம் அச்செல்லாம் எதுவுமே நான் போடலை. ஏன்னா நம்ம மைண்டை பொறுத்து தான் கோலம் போடுறது. அதனால் சரி, என்ன நினைக்கிறதோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அதே கோலமாக போடலான்ட்டு ஒரு போட்டாச்சு. சிக்கு கோலம் தான் ஒரு சிம்பிளாக போட்டு அதுக்கும் ஒரு புள்ளிக்கும் கொஞ்சம் அப்படியே கலர் வச்சுட்டேன். மஞ்சளும் குங்குமம் கலந்து வச்சுட்டேன். நம்ம பூக்கோலம் அது மாதிரி போடுறத விட இந்த மாதிரி சிக்கு கோலம் போட்டோம்னாலே உண்மையாலுமே நல்லதுன்றாங்க. ஏன்னா சிக்கு கோலன்றது நம்ம பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கான்சன்ட்ரேஷன் பவரும் இருக்கும். சிக்கு கோலம்னா நம்ம போடணும் அப்படின்றதாக ஒரு ஆய்வுலேயும் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 5 மணிக்கு தான் இதை வேலையை நான் ஆரம்பித்தேன். 5 மணிக்கு 5:15 தான் நான் வெளியில் தீபமே ஏற்றினேன். இந்த விளக்கு, இந்த பாவை விளக்கு இதெல்லாமே நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே விளக்கை ஏற்றிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி இடையில் ஒரு 4 நாளாக என்னால் இடையில் செய்ய முடியல. சேமில் ஒரு ப்ராப்ளத்தினால என்னால் சாமி கும்பிட முடியல. அதனால் அப்படியே விட்டுட்டு சரி மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே இந்த தீப வழிபாடுன்றது மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நமக்கு இது கண்டிப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வணங்கும்பொழுது நமக்கு எந்த சிந்தனைகளும் கண்டிப்பாக வராது. நம்ம முழுமையாக கடவுளை வணங்கும்பொழுது நமக்கு தேவையான அனைத்தையுமே கடவுள் நடத்தி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு வழிபாடுமே பண்ணுறோம். எல்லாருக்குமே இருக்கும். எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறணுன்ட்டு தான் நம்ம கடவுளை வணங்குகிறோம். அந்த நம்ம வீட்டில் முறைப்படி இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம தீப வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மனசுக்கு நிம்மதியும், நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கை வைத்து நம்ம இந்த தீப வழிபாடை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இது ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.